துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியான் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞான வைத்தியரா ஔஷதம் நீரே, ஆத்மநேசரா என் அன்பரும் நீரே. ஞான வைத்தியரா ஔஷதம் நீரே, ஆத்மநேசரா என் அன்பரும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வேளையிலும் துதிப்பேன். அருமையாக பாடினீங்க, இனிமையாக பாடினீங்க. அருமையானவர்களே, தந்தையாகிய நடராஜ மொழியார் பாடிய பாடல் இது. இப்போ நிறைய பேர் பாடுறாங்க, எனக்கு எட்டுப்படாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை பாடுறாங்க. அதே இந்த லேட்டஸ்ட் மாடல் பாதி முடிங்க போட்டு பாடுறாங்க. நான் அதை குறை சொல்லலை, அதுதானே. அருமையானவர்களே, ஆண்டவர் பிடித்தமான காரியம் செய்யணும். பிடித்தமில்லாத காரியம் செய்தால் நம்ம சைடில் நிற்கவே மாட்டார். அவர் இல்லைன்னா அந்த உலகத்தில் வாழ்ந்து எதுக்கு? நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை உண்டா? அவர் இல்லாத என்ன நம்ம செத்து போயிடலாம், இருக்காண்டா. அதான் சொல்லி எப்பா நீங்கள் என்னோடு இல்லைண்ணா எனக்கு இருக்காண்டான். அதுதானே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்பொழுதும் அவரை கர்த்தரை என் வலது பக்கத்தில் இருக்கிற அசைக்க உங்களை யாரும் அசைக்க முடியாது தங்கம். உங்களை பேசி தப்ப முடியும். அந்த ஒரு அருமையான மனுஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறேன். சரி, இந்த நாட்களோட மத்தியில் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான தேவனுடைய மனுஷனை வைக்கிறேன். பிரியமான விழா எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அவரை ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைக்கும் போது 75 வயது. யார் தெரியுமா? பேக்கில் ஒரு அக்காலும் சொன்னாங்க, ஐயா உங்களை வர சொன்னேன், நீங்களும் வாங்கண்ணே. பிரியமானவர்களே, வாங்க. அருமையான ஒரு ஊழியக்காரன் கையில் வாங்குறது ரொம்ப ஆசீர்வாதம் பாருங்க. ஏன்னா வீணான செலவு வராது, மெடிக்கல் செலவு. உங்கள் பைபிளுக்கு இருந்ததுன்னா நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டு போகிறேன். சார் வாங்கம்மா. நன்றிம்மா. நன்றி மகளே. இது அருமையான ஊழியக்காரையோட மகன் சோப்பர். நன்றி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன்னா இந்த பணம் உங்கள் பைபிளுக்கு வைங்க. பாம்பே பராடுத்து போயிட்டேன், இப்போ என்னால் முடியல, வரலன்ட்டேன். ஒன்று பிளேட்டு டிக்கெட்டுங்க வரேன் அப்படின்னா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அக்காவுக்கு அப்போ 5 ரூபா கொடுத்தேன் செம்பூரில். அப்போ ஏம்மா உனக்கு 5 லட்சம் மாதம் கத்த தருவாருன்ட்டேன். நான் என் உள்ளத்தில் பேசவே சொல்லிட்டேன். மகன் திடீர்னு அமெரிக்கா போனான். அருமையானவர்களே, மாதம் 5 லட்சம் அனுப்பி வைக்கிறான். சில நாட்கள் நம்ம ஊருக்கு வந்திருந்தாங்க. ஓடி தேவாசுவமாக வணக்கம், என்ன மகளே நல்லா இருக்கியா? நீங்கள் இறைவாக்கு சொன்னீங்களா 5 லட்சம் கிடைக்கணும். மகன் வெளிநாட்டு போயிட்டான். அப்படிதானே பிரியமானவளே? அமெரிக்கா போயிட்டான். மாதம் 5 லட்ச ரூபா வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு அழிய சொல்லுங்க, அழியலையா? ஆமாம், எனக்கு ரூபாயை என்ன கூட நேரம் இல்லை மாமாண்ணா. அப்படிதானே நம்ம கவலைகளை தீர்ப்பார் மகளே. அழாதுங்க. என்ன கடத்தோடு அழுது கொண்டு இருக்கிற அநேகனா பார்க்குற மகளே, கடத்தோடு அங்கெல்லாம் ஆய்க்கிற அநேகரை பார்க்குறேன். அநேகர் வியாதியினால அலையாமா அழுகிறதை கண்ணீர் சொல்லி பார்க்குறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரே ஒரு அடி பாடுவோமா? ஒரு சகல வியாதியையும் குணமாக வல்லவரா, சகல வியாதியையும் குணமாக வல்லவரா, யாராயிருந்தால் வேதங்கள் எந்திய கிருபையால் அன்பை அளித்த
அழைத்திடவே யாராயிருந்தார் வேதங்கள் எண்ணி கிருபையால் அன்பை அழைத்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆபலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆபலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையும் இப்பொழுது குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா. யாராயிருந்தார் வேதங்கள் எண்ணி கிருபையால் அன்பை அழைத்திடவே யாராயிருந்தார் வேதங்கள் எண்ணி கிருபையால் அன்பை அழைத்திட இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆபலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். குழந்தை பாக்கியம் இல்லாத மக்கள் இருக்கிறாங்க. என் அன்புக்குரிய மகளே, சுரண்டையில் வந்து அழுது ஜெபம் பண்ணா. அத்தனை சாந்தா என்ற ஒரு அம்மா அழுது ஜெபம் பண்ணிட்டு மக மெட்ராஸில் இருக்காங்களாம். அந்த 7 வருஷம் குழந்தை இல்லை. கணவரோ டைவர்ஸ் பண்ணேன். அத்தனை 30 வயதுக்கு பிறகு ஒரு அம்மாவை குழந்தை இருக்கு. அவங்க அவ்வளோ ஐக்கியமறையும். ஆமாம், 7 வருஷத்துக்குள்ள டைவர்ஸ் பண்ணாங்க. அழுதாங்க, கதறி அழுதேன் சாந்தாளுக்கா. அன்பானவர்களே, இன்னொரு அதுவும் பெயர் சாந்தா தான். சகோதரி அவளை ஒரு தங்கச்சி அக்கானை முன்னுக்கு விட்டு கூப்பிட்டு வந்து, ஐயா 30 வயதாகிடுச்சு குழந்தையில் ஐயான்னாங்க. அவன் அழுத, தங்கச்சி அழுதவொடனே எனக்கும் அழுத வந்துட்டு, மக்களே உங்கள் கண்கள்லேருந்து கண்ணீர் வந்தால் நான் பொறுத்துக்கவே மாட்டேன். நானும் அருமையான அழுது ஜெபித்து வந்தேன். இன்றைக்கு தினமும் இன்றைக்கு அந்த 2 பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபித்து வருகிறேன். இனி கத்திருக்கிறது சுரண்டைக்கு சென்றார். அதே 2 பேரும் அர்த்தனா குழந்தை இல்லாத சாந்தாளுடைய மகளுக்கு குழந்தை, இங்கே சாந்தாளுக்கு திருமணமாகன்னு சொல்லி. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் என்ன அந்த நம்பரை மட்டும் சாந்தா நம்பரை எழுதாமல் வாங்க வந்துட்டேன். இங்கே வந்த ஊழியக்கார மகன் அதுதானே 2 பையன் இருக்காங்க. ஆமாம், சொன்னேன் நாங்கள் நம்பரை வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல நாங்கள். அதுதானே அதுக்காக எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு பெருசிங்காரி சீரழிஞ்சு போயிடுவார். அதுதானே இப்போ திட்டு தான் கேட்கணும். ஆனால் திருமணம் என்பது ஒரு முக்கியமான காரியம். உலகத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நினைத்தவர்களை மனுஷனவனும் பிரிக்காது. இன்னைக்கு பிரிந்து தான் வாழ்றாங்கன்னு இருக்குது. அது கஷ்டமாக இருக்குது. அதுதானே உனக்கு பிறகு சாபம் தானே. நீ கணவனை விட்டு பிரிஞ்ச பிறகு கணவனை மனைவி சாபம் தானே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால இங்கே அருமையானவர்களே, இன்று உங்கள் கர்த்தர் உங்களை விடுதலை தரப்போகிறார். இன்றைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம். அருமையானவர்களே, நான் பலரும் சொல்லிகிட்டே வரலாம். சரப்பூரில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனேன் 2 வருஷத்துக்கு முன்னால். இப்போ புது வருஷம் போகிறேன். ஒரு ஆண் குழந்தைய வச்சுட்டு ஓடி வந்து சென்னையில் உள்ளவங்க வண்டியை மறிச்சிட்டாங்க. அந்த ஊரில் தேவாசுமமாக அங்கே இருக்காங்களா? ஆமாம், இறங்கி வாங்க. என்னம்மான்னு, நீங்கள் 2 வருஷம் நான் ஜெபம் பண்ண பிறகு அந்த பையன் பிறந்தாங்க, கொஞ்சம் எடுக்கன்னு. நான் கையில் எடுத்தேன். ஒரு அலிச்சனை இல்லையா, கையில் எடுத்து முத்தம் கொடுத்து 50 ரூபா கொடுத்தேன். அருமையானவர்களே, 2வது மகன் குழந்தை இல்லை. நீங்கள் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போனேன். அருமையானவர்களே, அற்புதத்தை காணும். நிறைய சொல்லிட்டு போகிறேன். ஊழியன் அத்தனை சரத்துக்கு போக முடியாது. இந்த 75 வயதிலே ஒரு அருமையான தேவனுடைய மனுஷனை அழைத்தார். அவர்தான் அபிரகா, மற்ற யாரும் அல்ல. அவர்தான் அபிரகா, மற்ற யாரும் அல்ல. அவர்தான் அபிரகா. கல்தேய பட்டணத்தில் பிறந்தார், தேராகின் மகனாக வளர்ந்தார்.
கல்கைய பட்டணத்தில் பிறந்தார், தெராகின் மகனாக வளர்ந்தார். சித்தப்படி அவர் நடந்தார், அவர்தான் ஆபிரகாம், மற்ற யாரும் அல்ல, அவர்தான் ஆபிரகாம். ஆபிரகாமே, என் அருமை மகனே, உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பேன் தேச பயில முடியாதியான்னு சொல்லதான். இன்றைக்கு ஆபிரகாமுடைய ஊழியர் அழைப்பு தான் போதகருக்கு. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு போதகர் கையை பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு, தம்பி தேவதாஸ் ஐயா எவ்வளோ சத்தியத்தை சொன்னீங்க. இன்னைக்கு ஆபிரகாம் அழைப்பு தான் போதகருக்கு. 2 வருஷம் இங்கே இருந்தால் 4 வருஷம் அங்கே மாற்றுது. அப்படி சொல்ல முடியாதுல்ல. உண்மை ஆபிரகாம் அழைப்பு ஆமாம், போதகருடைய அழைப்பு என்பதை மறந்து போகாது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆபிரகாமுக்கு அருமையானவர்களே 2 ஜெபம் பண்ணுறதுக்கு 2 ஆளை தந்து கொடுத்துருந்தார். ஒன்று யார்? எலியேசர், அப்படி தானேம்மா? ஆமாம். இன்னொன்று என்னம்மா? சத்தமாக சொல்லுங்க. இன்னொரு யார்? நீங்கள் சொன்னீங்களோ, எனக்கு கேட்கலையோ. ஒன்று அவர். ஆமாம். இன்னொன்று சாலமன் ராஜா, அவர் தந்தையும் தாயும் இல்லாதவர். யார்? மெல்கி. அப்படின்னா இவையெல்லாம் சொல்லிட்டீங்களே மக்களே, நான் என்ன செய்ய? இங்கே கொடுத்துட்டா நான் தான் சொன்னேன், அங்கே கொடுத்துட்டியாப்பாங்க, அப்படிதானே? ஆனால் தோத்தர் இது தோத்திரம் தான். ஆனால் இந்த அருமையானவர்களே, இந்த மெல்கி சேதக்கு கர்த்தர் அருமையானவர்களே, ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தாரு. இன்னைக்கு தசமபாகம் ஊழியக்காரர் கொடுக்கலாம், ஆலயத்துக்கு கொடுக்கலாம். ஒன்று ஆலயத்துக்கு கொடுக்கணும், இல்லை உங்கள் ஊழியக்காரர் கொடுக்கணும். எங்கள் பழக்கம் அதுதான், எங்கள் பழக்கம் அதுதான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் கொடுக்க வேற, என் மனைவி வச்சு யாராவது ஊழியக்காரங்க அனைவரும் தாயும் தம்பி வந்தாங்க, காணிக்கை கொடுத்து, ஐயா சுரக்கா கூட்டு இருக்கு மக்களே, சாப்பிட்டு போறியான்னாங்க. அவன் ஆட்டுன்னு அந்த தம்பி ஊழியக்காரன் கூட்டு நல்லா அருமையாக சாப்பிட்டு கும்பிட்டு போட்டு போனான். அப்படிதானே? நான் பசியாக இருந்தேன்னு எனக்கு மறந்துடாதங்க. அருமையானுடைய தந்தை அவர்களுக்கு இந்த தசமபாகத்தை கொடுக்குறேன். 2 பேரும் ஐயா வாங்க 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 வாங்க. அதுக்கு அடுத்தல ஐயா குருவன் ஐயா நீ 2 பேரும் வாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும், பயப்படாங்க. ஆமாம் ஆமாம், அவங்க சபையில் வாங்க வாங்க. ஆமாம், கலெக்டருக்கு சம்மந்தம். நீங்கள் கலெக்டருக்கல்ல, அதே பவர் உங்களுக்கு. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஐயா உங்களை தீர்க்கதரிசியாகும் அப்போஸ்தலராகவும் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, டிசி முதல்ல சாதாரண நாள் இல்லை. அப்போஸ்தலர்கள் 12 சீஷர் மாதிரி ஆண்டவர் எடுத்திருக்கார். இந்த பணியை கரெக்டாக பிள்ளைகள் சந்ததி வளர்ந்தோடும். ஒரு லட்சம் அல்லேலூயா வளர்ந்து பெருகும். என்னமுக்குரியவர்களே, எங்கள் சர்ச்சில் வேலை நடக்குது. கிட்டத்தட்ட 17-20 லட்சம் செலவு இந்த செட்டு போட்டதாங்களை போட்டு பண்டிகை நடந்துகிட்டே இருக்குது. பெரியமானவர்களே, இப்பொழுது எங்கிட்ட கேட்டாங்க, என் மூத்த மகன்கிட்ட டொனேஷன் கேட்ட சொன்னாங்க. அவன் இந்த நேரம் எங்கள் அப்படித்தானே அருமையானவர்களே, என்னப்பாண்ணே மாப்பிள்ளைகிட்ட டொனேஷன் கேட்டோன்னாங்க. அதுதான் பெரியமானவர்களே. அவனே ஆச்சரியம். ஆலயத்துக்கு நான் போட்ட 10,000 ரூபாயும் எங்கேருந்தோ இன்னைக்கு பரத்துலேருந்து வந்துட்டு சொல்லி அவன் அம்மாட்டேம்மா நாளைக்கு இந்த 10,000 கொடுத்துருங்க. நாங்கள் ஒரே லட்சம் இல்லையா கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு எனக்கு அதுக்கு மேலே சந்தோஷம். என் தேவனுக்கு கொடுப்பது எவ்வளோ பெரிய ஒரு வாக்கியம் பாருங்க. வீண் செலவு வராது, சுகர் பிரஷர் வராது. அப்படித்தானே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கு போதாலும் பாதுகாவல். அப்படித்தானே ஆபிரகாமை தேவன் அழைத்தான். வாராயோ ஆபிரகாமே, கேளாயோ எல்தன் வார்த்தை. வாராயோ ஆபிரகாமே, கேளாயோ எல்தன் வார்த்தை. வாராயோ ஆபிரகாமே. நீ உன் காண்பிக்கும் தேசம் செல்வான். நான் காண்பிக்கும் தேசம் செல்வான். என் மகனே நீ வாராய், என் மகனே நீ வாராய்.
வாராயோ அபிரகாமே கேளாயோ எழுந்தன் வார்த்தை வாராயோ அபிரகாமே. இனத்தையும் ஜனத்தை வேண்டு நீ புறப்பட்டு வருவான். பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். வாராயோ அபிரகாமே கேளாயோ எழுந்தன் பாட்டு வாராயோ அபிரகாமே கேளாயோ எழுந்தன் பாட்டு வாராயோ அபிரகாமே. பிரியமானவர்களே, இந்த டோன் பூரா ஞான பாட்டுகள், சங்கீதங்கள், கர்நாடகங்கள் நம்ம கீர்த்தனையில் இருக்கக்கூடிய அதான் சினிமாக்காரன் டப்பி பண்ணி வச்சிருக்கான். அப்படித்தானே நல்ல அதுதானே நல்ல பாடல், பழைய பாடல், எல்லா ராகமும் நம்ம கீர்த்தனையில் இருக்குது. அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு போகிறார். அப்படிதானே அருமையான உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதி என்ன பெரிய ஜாதியாக்குவேன், என் பெயரை பெருமைப்படுத்துவேன். பெரிய ஆண்டவர் சத்து கீழ்ப்படிந்து ஊழித்து வருகிற பிள்ளைகளை பெரிய ஜாதியாக்குவாரா. ஒரு தம்பிகிட்ட கேட்டேன், இப்படி ஒரு தம்பிக்கு ஷேரில் இருந்தான். தம்பி பெரிய ஜாதி எதுன்னு கேட்டேன். அவன் பெஞ்சாதிங்க. என்னது பெஞ்சாதி? அதானா ஏன்னா அவி வீட்டில் அவி அம்மா அவி அப்பாவா இருந்துச்சா எடுத்து சொன்னால் இருக்கணுமா அவி அப்படிதானே. சில வீட்டில் அக்கா மாதிரி ஒடுக்கி தானே வச்சுருக்காங்க. அப்படித்தானே பெரியவங்க. அதான் ஒரு ஐயாவுக்கு வந்து தூக்குவாளி. என்னது தூக்குவாளி. அக்கா வந்து எது இதில் இருன்னா அதுதான் இருக்கணும். ஆமாம், ஒரு இடத்துல என்ன அந்த ஒரு சின்ன பொருளை கேட்டேன், அதோட ஒரு கேட்டேன் கேட்டா அப்படின்னேன். எப்பா உங்கள் அத்தான் வந்து ஆமாம் அதுக்கு ஒன்றும் சொல்லலை. அவர்கிட்ட கேட்டேன், அவர்கிட்ட என்ன தானே உங்கள் மைனி என்னன்னா என்னையை அடிச்சு விட்டாமா திட்டுவான். பார்த்தானே அவட்ட கட்டு எடுத்துப்போம். அதுதான் பெரிய ஜாதி. சில குடும்பத்தில் அக்கா தான் இருக்காங்க. அதே இது உங்களுக்கு சொல்ல வேண்டாமா? அருமையானவளே, சில இடத்துல மனைவியை வேலைக்காரியை போல் நடத்துறது. எத்தனை பேர் ஆமாம் அப்படி நடத்துகிறோம். புருஷனை வேலைக்கார மாதிரியும் மனைவியை வேலைக்காரி மாதிரியும் நடத்துகிறாங்க. அதானே நீ நன்றாக இருப்பதற்கு ஒரு வாழ்நாடு இருப்பும் தகப்பனை தான் என்ன செய்யணும், கனம் பண்ணணும். அது வேறு. அதுதானே அதானே கோயிலில் ஐயாக்க ரெண்டு மாப்பிள்ளை பொண்ணை கையை இப்படி பிடிப்பாங்க, மேலே ஒரு அன்பின் கயிறுன்னு ஒரு கயிறை போட்டு இப்படி பிடிச்சிடுவாங்க. அதுதானே துணை பெரியாது சோகையுமாது சும்ப மண்ண மகள் வருது போது மண்ண முறையோது வசனம் விடாது மங்களம் பெற வீடு நல்ல மண்ண வாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மன வாழ்வு மருவிய சோபன சுப வாழ்வு. ஐயா சொல்லணும். அந்த காலத்தில் உள்ள அவங்க மெதுவாக முணங்குவாங்க, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும். இப்போ அன்றைக்கு ஒரு கல்யாணத்தை பார்த்தேன், மைக் போட்டு கொடுத்து அந்த பிள்ளை வாழ்விலும் தாழ்விலுங்க. ஐயாவுக்கு மேலே வாழ்விலும் தாழ்விலும் அருமையாக சொன்னார். ரொம்ப சந்தோஷம். வாழ்வில் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்ம இருவரையும் பிரிக்கப்படவும் உங்களை நேசிக்கவும் உங்களை ஆதரிக்கவும் இது இந்த வசனத்தை கடைசி வரைக்கும் நாம் நிறைவேற்றுகிறோம். பிள்ளைகளே, அவர் வேலை செய்ய முடியாத நினைக்கி இவன் போய் தொலைக்க மாட்டான் போல்கன்னு இடம் தான் அநேகர். அப்படிதானே கடைசி கால வரையும் கரம் பிடித்த அப்படித்தானே மனைவியோ கணவனையோ நாம் அன்பு பாராட்ட வேண்டும், நடத்த வேண்டும். அதான் ஆபிரகாம் புறப்பட்டு போகிறான். புறப்பட்டு போன உடனே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அன்றைக்கி ஒரு வீட்டில் பேசிட்டு சண்டை நடக்கு பக்கத்து வீட்டில். இப்போ எங்கே பார்த்தாலும் பக்கத்து வீட்டுக்கு ரொம்ப ஐக்கியமாக இருப்பாங்க. அப்படி தானே? ஆமாம், அம்மா சொல்லக்கூடாது, நீர் வந்து பார்க்கணுங்க. சில அப்படின்னா உங்கள் பெரியப்பா வீட்டில் எங்கேன்னு கேட்க அந்த பிள்ளைகிட்ட வாலி விட்டேன், அவன் இருந்தானா செத்தானா எங்களுக்கு அங்கே தெரியும். அப்படிக்கா இருந்தானா செத்தானா இப்படி நடக்குது. அப்படின்னா அருமை. உன்னை பெரிய அந்த அன்னைக்கு பட்டிமன்றத்தில் பேசுகிறாங்க. 1500 ஜாதி இந்தியாவிலே இருக்குதான். 1500 ஜாதி. அது எதிர்த்து விட்டு பேசுகிறாங்க. போல சின்ன ஜாதி பயலாங்க. இந்த அண்ணன் அவர் பார்த்து வெங்க ஜாதி பயலாங்க. அது என்ன ஜாதி தெரியல. அடுத்தாலும் அந்த அக்கா போல ஈன ஜாதி பயலாங்க. அது என்ன ஜாதியை தெரியல. அதுதானே
பிரியமானவர்களே, நம்மலாம் ஒரு ஜாதி, பரிசுத்த ஜாதி மகளே. ஒரு சார் அல்லேலூயா. நான் எந்த ஜாதியும் குறை சொல்றவல்ல. பரிசுத்த ஆவியை பெற்ற மக்கள் ஆமா அருவி அதான் பரலோகம் செல்லுவார்கள். அருவி அதான் உயர்ந்த ஜாதி. பாடுவோமா சேர்ந்து? பரிசுத்த கூட்டம் இயேசுவை போற்றி படி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட பரமானந்த கீதங்கள் எழுவ. அங்கிருபாயோனே அங்கிருபாயோனே அங்கிருபா என் இயேசுவோடு நான் அங்கிருபேனே என் இயேசுவோடு. யாரெல்லாம் இருப்பாங்க தெரியுமா? பேதோரு பவுலும் யோவானும் அங்கே இன்னும் முப்பிதாக்கள் அப்போஸ்தலரும் கர்த்த சாட்சிகளும் திரளை கூட. நீ அங்கிருபாயோனே அங்கிருபாயோனே அங்கிருபா சொல்லில் மனமே நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே என் இயேசுவோடு. நம்ம எங்க இருப்போம்? ஆண்டவர் கூட இருப்போம் சொல்லி. அல்லேலூயா. சீக்கிரம் வர இந்த பூமியில் 1000 வருஷம் ஆயிடுச்சா? ஐயா நீங்களாம் எத்தனை பேர் கலெக்டராக இருக்க போறீங்களோ? அப்படித்தானே அருமையானவர்கள்? எத்தனை பேர் மந்திரியாக இருக்க போறீங்களோ? ஏன் ஆண்டவர் 1000 வருஷம் இந்த பூமியில் அரசாளும் போது தம் பிள்ளைகளுக்கு உயர்ந்த பதவியெல்லாம் கொடுப்பார். அது சீக்கிரம் நடக்கும். அது சீக்கிரம். அண்ணன் தான் சொன்னாங்க வண்டியில் வரும்போது, ஐயா ஏசு வாசற்படிக்கு வந்தாட்டி அடுத்த ஸ்டெப்பு உள்ளுக்கு எடுத்து வைக்கணும். அதுதானே? அதனால் நாம் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை அண்ணன் சொன்னாங்க. ஒரு விசுவாசமான வார்த்தை தாங்க. ஆண்டு வரும்போது உயிரோடு ஃபேமிலியோடு பரலோகத்துக்கு போயிடும். நாங்கள் கரங்களை தட்டி வச்சோம். அல்லேலூயா. இதான் வாழ்க்கை. ஆமாம். ஒரு பங்களா சொத்து சுகத்தெல்லாம் பம்பு செட்டெல்லாம் நம்ம ஒரு நாள் கொண்டு போக மாட்டோம். அப்படிதானே? அது இங்கே தான் இருக்கும். ஆனால் அருமையானவர்களே, இங்கே உலகத்தில் வாழும்போது ஏழை மக்களுக்கு உதவி செய்யுங்கள், ஊழியக்காரனை உபசரியுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னால் உன்னை ஆசீர்வதிக்கவனை ஆசீர்வதிக்கவனை சபிக்கிறவனை அப்புறம் அப்படின்னா அப்போ ஊழியக்காரனை சாமம் போட்டான் விளங்கவே மாட்டான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியக்காரனை எந்த விதத்திலும் சாபம் போட்டுறாங்க, அது எப்படி வந்து பறிச்சிடும். அதுதானே? சரி. ஆபிரகாம் 75 வயதில் புறப்பட்டு வருகிறார். ஆபிரகாம் லோத்து வருகிறார். ஆபிரகாமுடைய மனைவி பேர் என்ன பேருமா? சாராள். சாராள் என்றால் அரசி என்று அர்த்தமாம். ஆபிரகாம் என்றால் பிதா கை கொடுக்கிறார் என்று அர்த்தமாம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். ஆமா, ஊழியக்கார மகளே, ஜெபிக்கிற மகளே, உங்களை கர்த்தர் கரம் பிடித்து நடத்துகிறார். அல்லேலூயா. கவலைப்படாது. பலவிதமான பாடுகள் வந்துடு மக்கள். கர்த்தர் உள்ளத்தில் சொல்லபடி நான் சொல்கிறேன். உங்களுக்கு உங்கள் துக்கம் இந்த சந்தோஷம். அன்பானவளே, ஏது சொல்கிறேன்னா,